மிருகசீர நட்சத்திரத்தில் மாந்தி இருக்காரு. அப்போ 4ஆம் வீடு சம்பந்தப்பட்ட மேஷ வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை ஜாதகர் பிறப்பிலிருந்து கடைசி காலம் வரைக்கும் கண்டிப்பாக அனுபவித்து கொண்டே இருப்பார் அப்படின்றது பலன். பரிகாரம் அப்படின்றதே ஒரு ஜோதிடர் வரும் ஜாதகருக்கு பரிவுடன் கூறும் உபகாரமே பரிகாரம். என்ன பரிவுடன் கூறும் உபகாரம் அப்படின்பது, மேஷ வீடுனா நெருப்பு வீடு, 4ஆம் பவன்னா அம்மா, வண்டி, வாகனம், வீடு சார்ந்த விஷயம். என்ன எடுத்துக்கலாம்? நெருப்பு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போது வண்டி விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி பண்ணுறது. பரிகாரம்னா கோயில் பரிகாரம்னு ஒன்று இருக்குது. இது திருவாலங்காடு அப்படின்னு சொல்லி திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது. மாந்தி பரிகார பூஜைன்னு ஒன்று பண்ணுறாங்க. இது ஆன்மீக பரிகாரம்னு வச்சுக்கலாம். 100% வேலை செஞ்சிருமா சார்னு கேட்டால் 10% வேலை செய்யுமா. 10% தான் வேலை. அங்கே போயிட்டு அப்போவும் எனக்கு பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவாங்க. பரிகாரத்தை 3ஆக பிரிக்கலாம், 10ஆக கூட பிரிக்கலாம். ஒன்று ஆன்மீக பரிகாரம், இன்னொன்று ஆத்ம பரிகாரம். இப்போ 4ஆம் வீடு அப்படின்னா அம்மா இல்லை சார், என்ன பண்ண அம்மா மாதிரி இருக்கவங்களுக்கு, அம்மாவாயிட்டு எத்தனை கர்ப்பிணி பெண்கள், ஏழை பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுறது. கரெக்டுங்களா? அதே மாதிரி 4ஆம் வீடுனா பிஸ்னஸ் உடைய கிளைண்ட், அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு துர்சம்பவம் நடந்து போச்சுன்னா அவங்க வீட்டில் போய் துர்சம்பவம் ஏதோ மரணம் சம்மந்தப்பட்ட விஷயம்னா அதுக்கு உதவி பண்ணுறது. அந்த ஆத்மாக்களை மகிழ்விப்பு, அங்கே இருக்கிற ஆத்மாக்களை மகிழ்விப்பது. அதே மாதிரி வண்டியில் அடிபட்டாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுறது. நெருப்பு வீட்டில் வேற அந்த வீடு வேலை செய்யும். அப்போது நெருப்பினால் காயம்பட்ட பிரச்சனையான அரசாங்க ஹாஸ்பிட்டலில் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, பணம் காசு இல்லாமல், மருந்து வாங்கிறது இல்லாமல். அவங்களுக்கு உதவி பண்ணி அந்த ஆத்மாவை குஷிப்பதற்கு மீண்டும் வாழத்துக்கு உதவி பண்ணணும் போது இந்த மாந்தி சம்மந்தப்பட்ட தோஷ நிவர்த்தின்றது இங்கே வேலை செய்யும் 90%. 10% ப்ளஸ் கோயிலுக்கு போயிட்டு கோவில் வேணாம் சொல்ல, கோவில் வேணும். அப்போ அந்த கோவில் 10% ப்ளஸ் இந்த பரிகாரம் பண்ணும்போது 90%, 100% ஒரு